நிறைய எண்ணெய் பாட்டில் மாதிரி வச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் என்னதுங்கண்ணா? அது வந்து பயோ என்சைம் பண்ணி வச்சிருக்கோங்க. பயோ என்சைமுங்கண்ணா? ஆமாம், பயோ என்சைம்னா இப்போ வீணா பண்ண நீங்கள் கேட்டிங்களா, தக்காளி எல்லாம் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, எலுமிச்சம்பழமெல்லாம் என்ன பண்ணோம். இப்போ எலுமிச்சம்பழம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கிடச்சிது, அதை எடுத்து நாங்கள் பயோ என்சைம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து அதில் தான் வந்து நாங்கள் இப்போ துணியெல்லாம் துவைக்கிறோம். பயோ என்சைமுங்கிற ஒன்றுங்களா, அது ஒரு நொதித்தல் முறை. அதை வந்து கரும்பு சர்க்கரையுமே இந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி சிட்ரிக் அமிலம் எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா, கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம போட்டு நல்லா ஒரு 3 மாதத்துக்கு நொதிக்க வச்சோம்னா இது எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து நம்ம வீடு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது வீட்டு சுத்தம் படுத்துறதுலேருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த பயோ என்சைமில் பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இப்போ முக்கியமாக அது வந்து துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். மற்ற விஷயங்களெல்லாம் மற்ற காய்கறி கனிகள் இதெல்லாம் போட்டால் கூட அது செடிகளுக்கும் பயன்படுத்தலாம்.